சிறந்த தேசியவாதியும் அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான குமரி ஆனந்தன் அவர்கள் நேற்று பார்த்தோமேனால் இரவில் காலமாகி இருக்கிறார். அவருடைய மறைவிற்கு முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதே போன்று வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் தொடர்ந்து அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் இது தொடர்பாகவும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி தொலைபேசியில் வாயிலாக ஆறுதல் படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த அஞ்சலி வாழ்த்தில் குமரி ஆனந்தன் அவர்கள் பார்த்தோமேனால் அவருடைய சமூக சேவைக்காகவும் அதே போன்று இந்த சமூகத்திற்காகவும் அவர் செய்த பணிகளுக்காக தொடர்ந்து பார்த்தோமேனால் அவர் நினைவு கூறத்தக்கவர். அதே போன்று தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. அதே போன்று அவருடைய பல்வேறு விதமான எஃபர்ட்டுகளும் பார்த்தோம்னால் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் பண்பாட்டிற்காகவும் தொடர்ந்து அவர் பாடுபட்டிருக்கிறார். அவருடைய மறைவு குறித்து நான் கேள்விப்பட்டவும் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். அவருடைய குடும்பத்திற்கும் அதே போன்று அவருடைய ஆதரவாளர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி என்று கூறி அவர் எக்ஸ் தளத்தில் பிரதமர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொண்டு அவருக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவருக்கு ஆறுதலாக இருக்கும்படி பிரதமர் அவர்கள் தெரிவித்ததாகவும் அந்த அஞ்சலி குறிப்பும் அவருக்கு அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.